மக்களே இந்த ஒரு பதிவில் நான் ஒரு விஷயத்தை இன்றைக்கி அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த பொங்கல் ஹாலிடேஸ் இந்த சமயத்தில் அதை கொண்டு போய் சேர்த்தா சரியாக இருக்கும்னு தோணுச்சு. நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த சினிமா டிக்கெட்ஸ் அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் வேலை பார்க்குற இடம் அல்லது உங்கள் குடும்பம் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எங்கள் சினிமாவில் பிளாக்ல டிக்கெட் விற்கிது, ஒரு டிக்கெட் வந்து 2000 3000 விற்கிறான், அதையே விஜயால் தடுக்க முடியல, இவர் வந்து அரசியலுக்கு வந்து எப்படி ஊழலை ஒழிப்பார், ஏதாவது நியாயமாக பேசுங்கடா அப்படின்னு சொல்லி நம்மளை நோக்கி ஒரு விமர்சனம் வைப்பாங்களா மாட்டாங்களா? நான் வேலை செய்கிற இடம், நான் போகிற இடம், வர்ற இடம், இந்த மாதிரி சில விமர்சனங்கள் முன்வைக்கும் போது என் பக்கத்துலேருந்து நான் அந்த பதிலை நான் சொல்லிடுவேன். இதாங்க ஆங்கிள், இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் வை, எது என்ன ஏதுன்னு தெரியாமல் இதையாவது கண்டு வளராத அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆங்கிளில் இதை நான் புரிய வச்சுருவேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, பிரதர் என்னதான் இருந்தாலும் இந்த பிளாக் டிக்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் தானே, ஏன் விஜய் அண்ணா சினிமாவில் அதை பண்ணாமல் இருக்காரு, மற்ற ஆக்டரோட படத்தில் நடக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம பாலிடிக்ஸ் வர போகிறோம், ஒரு தூய்மையான அரசியல் முன்னெடுக்க போகிறோம், நம்மளுடைய அரசியலில் இது எதுக்கு தேவையில்லாமல் இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, இந்த பஞ்சாயத்துக்குள்ளே இருந்தாலும் ஜனநாயகன் திரைப்படம் வரும்போதும் இந்த பிளாக்ல முத டிக்கெட் வந்து இந்த மாதிரி விற்கிறதுல சில பிரச்சனை இருக்குது தானே செய்யுது, இது ஏன் ப்ரோ இது அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான ஒரு விமர்சனத்தை கேட்டாங்க. சரி, இதுக்கு நம்ம பதில் சொல்லிடலாம். ஏன் பயந்து போகிறீங்க? இதற்கு சரியான நாகரிகமான பதில் நம்மள்கிட்ட இருக்குது. அந்த பதிலை இந்த ஒரு பதிவில் சொல்லிடுறான். இந்த விஷயத்தை சொல்லி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு திரைப்படம் எப்படி தேட்டருக்கு வருது அப்படிங்கிற பேட்டர்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட சம்பளம் வாங்குறாங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்தில் தான் சம்பளம் வாங்குறாங்க. தயாரிப்பு நிறுவனம் ஒரு படத்தை தயாரிக்குது, அந்த படத்தில் நடிக்கக்கூடிய அத்தனை பேர், அந்த படத்தில் இயக்கக்கூடியவங்க, ஒளிப்பதிவாளர் உட்பட அத்தனை காஸ்ட்டுமே தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு 500 கோடி பட்ஜெட்டுங்க. விஜய் அண்ணாக்கு ஒரு 250 கோடி சம்பளம், இதர செலவு அத்தனையும் சேர்த்தோம்னா ஒரு 500 கோடி பட்ஜெட்டு. இந்த 500 கோடி பட்ஜெட்டில் ஒரு படத்தை தயாரித்து எடுத்துருவாங்க. எடுத்து முடித்த பிறகு ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த படத்தை யார் வாங்குவோன்னா தமிழ்நாட்டில் 7 வகையான மண்டங்களாக பிரித்து 7 விநியோகஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வாங்கிட்டு போவாங்க. அந்த விநியோகஸ்தர்கிட்ட இப்போ தயாரிப்பு நிறுவனம் வந்து 500 கோடிக்கு இந்த படத்தை எடுத்துச்சுன்னா விநியோகம் பண்ணுறவங்கள்ட்ட 600 கோடிக்கு விற்றுருவாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு. இந்த 600 கோடியில் இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ 100 கோடி ப்ராஃபிட் தயாரிப்பு நிறுவனத்துக்கு போட்ட காசை எடுத்தாச்சு, 100 கோடி ப்ராஃபிட்டு. ஆனால் எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா முதல்ல பணத்தை கொடுத்து வாங்க மாட்டாங்க, ஓட்டி விட்டு பணம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு தயாரிப்பு நிறுவனம் விநியோகஸ்தர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்படி தான் சேல் பண்ணுது அப்படிங்கிற பேட்டர்னாக முதல்ல புரிஞ்சுங்க. இந்த விநியோகம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னேன்ல 7 மண்டலம், ஒவ்வொரு மண்டலத்திலையும் இப்போ தமிழ்நாட்டில் கடைசியாக கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 750 தேட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஸ்க்ரீனை கணக்கு சொல்ல, தேட்டரை மட்டும் கணக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு தேட்டர்லையும் நிறைய ஸ்க்ரீன்ஸஸ் இருக்குது. ஸோ நம்ம தேட்டரை மட்டும் எடுத்துக்கிட்டால் இந்த 750 தேட்டர், இந்த 750 தேட்டர் இந்த 7 மண்டலங்களில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஷோ போட்டு மக்களை வர வச்சு மக்கள்கிட்ட டிக்கெட் வாங்கி அந்த பணம் வாங்கினாங்கல்ல 600 கோடிக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ தேட்டரில் ஷோ ஓட்டி எப்பா உன் தேட்டரில் வந்து நான் பணம் ஓட்டுறேன், இந்தப்பா 100 ரூபா நம்ம ஒரு டிக்கெட்டுன்னு வச்சுக்கிட்டா கூட 50 ரூபா உனக்கு, 50 ரூபா எனக்கு. ரெண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா 60 ரூபா வந்து உனக்கு, 40 ரூபா எனக்கு. மூணாம் நாள் பார்த்தீங்கன்னா 70 ரூபா உனக்கு, 30 ரூபா எனக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு கலெக்ஷன் ஃபார்மேட்டில் இந்த 600 கோடிக்கு இந்த தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து இந்த படத்தை வாங்கியிருப்பாங்கல்ல, இவங்க ஓட்டி நம்ம தேட்டருக்கு போய் உங்களுக்கு பணம் கொடுக்க இந்த 600 கோடியை இவங்க சம்பாதிக்கிறது இவங்களோட இலக்காக இருக்கும். இப்படி தான் சினிமா ரன் ஆகுது. இப்போது முதல் ஷோ காட்சியில் 2000 ரூபா, 3000 ரூபா, 10,000 ரூபா வரைக்கும் டிக்கெட் சேல் ஆகிறது தலைவர் விஜய் அவர்களுக்கு போகிறதுனால தான் அவருக்கு 200 கோடி சம்பளம் இருக்குது. சரி, அவருக்கு இந்த பணம் போலனாட்டியும் அவர் ஏன் இதை ஒழிக்காமல் இருக்கார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை ரொம்ப நியாயத்துவானா இருக்கக்கூடிய சில பேர் நம்மள்ட்ட கேட்கும் போது நமக்கு கோவம் வரும். இங்கே பாரு, தயாரிப்பு நிறுவனத்திட்ட தலைவர் விஜய் அவர்கள் சம்பளம் வாங்கினாரு, தேட்டரில் ஓடுற படத்துக்கும் அவருக்கும் முதல்ல சம்மந்தமே இல்லை, அதில் முதல் காட்சி அப்படிங்கிறதுக்கும் அவருக்கும் முதல்ல சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்ற பாயிண்டாக இருக்குது. இப்போ இந்த காட்சியில் இந்த மாதிரி ஒரு கோக்குமாக்கு நடக்குதுன்னா தேட்டர் ஓனர்லேயும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, விநியோகம் பண்ணுறவங்களையும் இங்கே சம்மந்தப்பட்டுருவாங்க. அந்த நடுவில் ஒருத்தர் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகியாக எவ்வளோ ஒருத்தர் இருப்பார், அவரை கையிலையும் போட்டிருப்பாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 750 தேட்டரில் ஒரு நாள் ஒரு காட்சியில் செய்யக்கூடிய அந்த சூட்சம அரசியல் புரியாதனால நம்ம அத்தனை பேர் என்ன நினச்சிக்கிறோம், இது விஜய் அண்ணா கண் பார்வையில் நடக்குது, விஜய் அண்ணா மூலமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளே நம்ம வந்துடுறோம். அது அப்படி கிடையாது. முத காட்சி அப்படிங்கிற ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு படத்துக்குமே இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் வாங்கினா ஒரு எம்ஆர்பி இருக்குங்க. ஒரு எம்ஆர்பி வந்து இப்போ திரைப்படம்னா ஒரு 190 ரூபா டிக்கெட் அப்படிங்கிற ஒரு எம்ஆர்பியாக இருக்கும். அந்த எம்ஆர்பியை தாண்டி 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிதுன்னா ஏன் போய் வாங்குறேன்? என்னோட கேள்வி தான். 190 ரூபா தான் இதோட விலை, நாளைக்கு அல்லது அடுத்த ஷோவே 190 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்படி இருந்தும் 3000 ரூபா 4000 ரூபா எம்ஆர்பியில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை ஏன் வாங்குறீங்க? உதாரணத்துக்கு
இப்போ நான் பேசிகிட்டு இருந்த கேமரா ஒரு விலைன்னு வச்சுங்களேன், இந்த விலையை தாண்டி அதிகமான விலையில் வந்து இந்த கேமரா விற்கிறாங்கன்னா நான் வாங்குவேனா? ஏன் இப்போ கேமரா ஏன் விடுங்க, ₹1 முட்டாயை ₹2 விற்கிறாங்க, வாங்குவீங்களா? எம்ஆர்பியை தாண்டி ஒரு பொருள் விற்பனை செய்யப்படும் போது, ஏன்னா தேவை டிமாண்ட் அடிப்படையில் விற்பனை செய்யும் போது நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஸோ நான் ₹190 இருக்கக்கூடிய ஒரு டிக்கெட்டு ₹2000 ₹3000 விற்கப்பட்டால் நான் வாங்க மாட்டேன். ஆனால் வாங்குறவங்க இங்கே இருக்காங்க, ஸோ விற்கிறவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரேன். சரி, ஒரு பொருள் எம்ஆர்பியை தாண்டி அதிகமாக விற்பனை செய்யப்படுது முதல் காட்சியில், இதை தடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு எம்ஆர்பி இருக்குது. இந்த எம்ஆர்பியை தாண்டி விற்கக்கூடாதுங்கிற அந்த நடைமுறை அரசியல் தெரியும். அதை அரசு கண்காணிக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அந்த வியாபாரிகள் அத்தனை பேருமே அந்த எம்ஆர்பிக்குள்ளேயே அந்த பொருளை விற்றுக்கிட்டு இருக்காங்க. எம்ஆர்பியோட குறைச்ச ரேட்டில் பொருளை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அரசு கண்காணிக்கல, அரசு கண்டுக்காமல் இருக்குன்னா அந்த வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? அதிகமான ரேட்டுக்கு விற்பாங்க. எம்ஆர்பி ₹100 தான் ₹200 தான் நீ கொடுக்கணும், வேணும்னா வாங்கு, வேணானா வச்சுட்டு போன்னு சொல்லுவாங்க. அரசு கண்காணிக்குது அப்படிங்கிற பயத்தில் தான் அந்த வியாபாரம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சினிமா துறையில் முத காட்சி ₹190 எம்ஆர்பியை தாண்டி ₹2000 ₹3000 விற்கும் போது கண்காணிக்க வேண்டியது தலைவர் விஜய் அவர்களா, அது அரசா? நீங்களே சொல்லுங்க, யார் கண்காணிக்கணும்? தமிழ்நாட்டில் ஒரு 750 தியேட்டர் இருக்கு. 750 தியேட்டரில் முத காட்சி இந்த மாதிரி சேல் ஆகுது அப்படிங்கிற தகவல் வந்தோன்னா அரசு கண்டுக்காம இருக்கு. டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டிமாண்ட் அடிப்படையாக வச்சு இங்கே விற்பனை பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஒருத்தர் போயிட்டு ஏங்க ₹190 டிக்கெட்டை போயிட்டு நீங்க ₹5000 ₹4000 வாங்குறேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். இங்கே விற்கிது நான் வித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்றான். இது ரெண்டையுமே பார்த்துட்டு அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம், இந்த மக்கள் இது யாரையுமே எதுவுமே சொல்லாம எங்கேயோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல சம்பளம் வாங்குற தலைவர் விஜய் அவர்களை மட்டும் டார்கெட் பண்ணி இங்கே எழுதுறாங்க, நிறைய பேசுறாங்க. உங்க அண்ணன் தாங்க இதை தடுக்கணும். எங்க ஏன் தடுக்கணும்? அவர் ₹190 படம் இல்லை ₹180 படம் கொடுத்து பாருன்னு தான் சொல்றாரு. உனக்கு நேரம் தான் பாரு, இல்லாட்டி நேரம் கிடைக்கும் போது பாருன்னு தான் எங்க அண்ணன் சொல்றாரு. யாரும் முத ஷோ இவ்வளவு டிக்கெட் கொடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது யாருமே சொல்லல. இப்போ ஒருத்தருக்கு தீபாவளி அன்னைக்கு ₹5000 பட்டாசு வாங்கி வெடிப்பாருங்க. ஏங்க ₹5000 பட்டாசு வாங்கி வெடிக்கிறீங்கன்னு கேட்டா எனக்கு பிடிச்சிருக்கு நான் வெடிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை, உன் காசை வாங்கி நான் வெடிச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதே மாதிரி தான் முத காட்சி எவ்வளோ டிமாண்டாக இருந்தாலும் நான் பார்க்கறது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அந்த ஹாப்பினஸுக்கு நான் ₹5000 செலவு பண்ணவும் நான் சந்தோஷமா இருக்கேன், உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி செலவு பண்றவன் நம்மளை நோக்கி கேட்டானா நம்ம என்ன பண்ண முடியும்? விற்கிறவன் வாங்குறவன் இருக்கா, நான் வித்துக்கிட்டு இருக்கேன், கண்காணிக்கிறவன் வேடிக்கை வத்துக்கிட்டு இருக்கான். நான் முன்னாடி சொன்னபடி இந்த லூப் ஹோல்ல எங்கேயுமே துளியும் சம்பந்தம் இல்லாத விஜய் அண்ணாவை இழுத்து பேசுறது எந்த மாதிரி நடைமுறை அரசியல் அப்படிங்கிறத நான் இங்கே முதல்ல கேட்டுறேன். ரெண்டாவது, உங்க அண்ணன் 200-300 கோடி சம்பளம் வாங்குறதுனால தான்ப்பா அந்த டிக்கெட்டோட ரேட்லாம் ₹190 ₹180 விற்கிறாங்க. நீ சொல்றபடி நியாயமான எம்ஆர்பியே கம்மியாகும்ல. உங்க அண்ணன் இதுக்கு 200 கோடி, ஒரு மனுஷனுக்கு இறக்கி 200 கோடி 300 கோடி சம்பளம், ஏன் ஒரு 50 கோடி ஒரு 20 கோடிலாம் வாங்கிட்டுலாம் அடிக்க மாட்டார் அவரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு பொருளாதார அறிவு இல்லை நான் சொல்றேன். இப்போ ஒரு படத்தில் ஒரு தயாரிப்பு நிறுவனம் சம்பாதிக்க போதா அல்லது அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நாயகன் சம்பாதிக்க போறாரா அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ விஜய் அண்ணா 200 கோடி சம்பளம் வாங்கினார்னா 200 கோடி சம்பளம் கொடுத்து இவரை வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மார்ஜின் இருக்கிறதுனால தான் இவர் கேட்ட 200 கோடி கொடுக்குறாங்க. இப்போ நான் போய் 200 கோடி கேட்குறேன், இல்லை நீங்கள் போய் கேட்குறீங்க, 200 கோடி கொடுப்பாங்களா யாராவது? இல்லை புதுமுக நடிகர் அல்லது வளர்ந்து வர்ற நடிகர் யாரோ ஒருத்தர் போய் 200 கோடி சம்பளம் கேட்டால் கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? 200 கோடி உனக்கு சம்பளம் கொடுத்து நான் 10 ரூபா சம்பாதிக்க முடியாது, அதனால உனக்கு 200 கோடி சம்பளம் தர முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அவருக்கு தராங்கன்னா அவ்வளோ தூரம் விற்கிது, அதனால தராங்க. இது பேசிக்கான இன்ஃபர்மேஷனு. சரி, ஏன் அவருக்கு அவ்வளோ தூரம் விற்கிது? ரொம்ப சிம்பிளுங்க. இந்தியாவில் உலகத்திலேயே யார் நிறையா சம்பாதிப்பானா, யார் நிறையா பேர்ட்ட சர்வீஸ் பண்ணுறாலோ அல்லது நிறையா பேர்ட்ட யார் பொருளை கொடுக்குறாங்களோ, ஒன்று இந்த உலகத்தில் 2 வகையான தொழில் தான் இருக்குது. ஒன்று உற்பத்தி பண்ணணும் அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விநியோகம் பண்ணணும். ஒன்று டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுற அந்த ஒரு உற்பத்தி துறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பிளாட்ஃபார்ம். 2 பிளாட்ஃபார்ம்குள்ள தான் உலகம் முழுக்கவே இயங்கிட்டு இருக்கு. இங்கே விஜய் அண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் தன்னுடைய திரைப்படத்தை கிரியேட் பண்ணுறாரு. இவர் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையில் இவருக்கு 200 கோடி சம்பளம் கொடுக்குற அளவு மக்கள் இவர் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையில் இவரோட பொருளை போய் வாங்குறாங்க. இவரோட பொருளை போய் வாங்கி அந்த பொருள் மூலமாக ஆனந்தம் அடைகிறாங்க. அது 200 ரூபா டிக்கெட் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக அவர் என்டர்டெயின் பண்ணுறாரு. இவர் என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை ஒவ்வொரு படத்துலையும் சரியாக இவர் கிராக் பண்ணிகிட்டே போகிறதுனால தான் இவர் மேலே மக்கள் நம்பகத்தன்மை வச்சுருக்காங்க. இவர் ஒரு பொருள் தயாரித்தார்னா தேட்டர் மூலமாக அவ்வளோ பேட்டை விநியோகம் செய்ய முடியும். அவ்வளோ பேட்டை இவர் போய் சேர்ந்ததுனால தான் இவருக்கு இவ்வளோ சம்பளம். அமேசான் அப்படிங்கிற நிறுவனமாக இருக்கட்டும், ஸ்விக்கி அப்படிங்கிற நிறுவனமாக இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்ட நிறுவனங்கள் நீங்கள் எதை வேணா எடுத்துங்களேன். யார் அதிக பேட்ட கனெக்டிவிட்டியில் இருக்காங்க, யார் அதிக பேட்ட விற்பனை செய்கிறாங்களோ அவங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க. நம்ம ஊரில் ஒரு மளிகை கடை ஒருத்தர் சூப்பராக நடத்துவார், ஆனால் அவரோட லாபம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ரிலையன்ஸ் அதோட அதிகமாக இருக்கும். ஏன்னா ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட நிப்பாட்டிக்க போகிறதில்ல, அந்த ஊரை தாண்டி அவங்க பெரிய பெரிய இடங்களில் போய் கடை வைக்கிறாங்க. ஆனால் அந்த மளிகை கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஊரில் ஒரு 1000 குடும்பம், இதை மட்டும் நான் பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லுவார். இந்த 1000 குடும்பத்தின் மூலமாக அவர் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோதான் அவர் சம்பாதிப்பார். ஆனால் இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் அரே ஊரில் கடை வச்சாலும் அவங்க அந்த
அந்த நபரை தாண்டி ஏன் சம்பாதிக்க முடியுதுன்னா அவங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு விற்பனை பண்ணுறாங்க. ஸோ ஒரு மனிதர் நிறைய சம்பாதிக்கணும்னா நிறைய பேரோட வர்த்தகம் செஞ்சால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நடிகராக இருக்கும்போது நிறைய பேரோட நம்பகத்தன்மை அவர் சம்பாதிச்சதுனால அவரை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. 200 ரூபா டிக்கெட் கொடுத்து, அதனால அவருக்கு அதிகமான சம்பளம். இப்போ இவர் இந்த சம்பளத்தை வாங்கலை, 200 கோடி வாங்கலன்னு வச்சுங்களேன், இந்த சம்பளத்தை வேற யாரும் வாங்குவா? ப்ரொடியூசர் வாங்குவாங்க. சினிமா துறையை பொறுத்தவரையும் இவ்வளோ காசு ஆகுது அவ்வளோ காசு ஆகுது அதெல்லாம் ஒரு கருமும் கிடையாது. ப்ரொடியூசர் சம்பாதிக்கிறதா சினிமாவோட நடிக்கக்கூடிய அந்த ஹீரோ சம்பாதிக்கிறாங்கிற சண்டை தான். என்னைய பார்க்க தானே வராங்க, நான் சம்பாதிச்சா என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு நடிகர் கேட்குறாரு. எப்பா என்னப்பா நான் சம்பாதிக்கிறது தானப்பா உன்னை வச்சு படம் எடுத்தேன்னு கேட்டால், என்னையை வச்சு படம் எடுத்ததுனால தான் நீ சம்பாதிக்கிற, உனக்கு இந்த ப்ராஃபிட் போகிறோம், இந்த சம்பாத்தியத்துக்கே நான் தான் காரணமாக இருக்கேன், எனக்கு இந்த ப்ராஃபிட் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நபரை வச்சு இவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் தெரிஞ்சதுனால தான் அவ்வளோ சம்பளம் தராங்க. சும்மாலாம் ஒருத்தர் கூப்பிட்டு 200 கோடிலாம் தரமாட்டாங்க. ஸோ 200 கோடி அவர் சம்பாதிக்கலன்னா அந்த 200 கோடி ப்ரொடியூசர் சம்பாதிப்பார். ஆனால் அந்த 200 கோடி வேறு எங்கேயுமே பயன்படுத்தாமல், இல்லை நாங்கள் 100 கோடியில் படம் எடுப்போம்லாம் எடுக்க மாட்டாங்க. 100 கோடியில் படம் எடுத்தாலும் அவங்களால 600 கோடி கலெக்ட் பண்ண முடியும். அந்த 600 கோடி ப்ரொடியூசர் சம்பாதிக்கணுமா, தலைவர் விஜய் அவர்கள் சம்பாதிக்கணும்னா இவரை பார்க்க தான் வர்ற கூட்டம். இவர் சம்பாதிச்சா என்ன தப்பு இருக்கு? இவர் மூலியமா தானே அந்த வர்த்தகம். ஒவ்வொரு முறையும் அந்த ப்ரொடியூசர் KVN அப்படிங்கிற அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உங்களுக்கு தெரியுமா? தலைவர் விஜய் அவர்கள் உங்களுக்கு தெரியுமா? யார் நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? இவர் தான் எங்களை என்டர்டெயின் பண்றாரு, இவரை பார்க்க தான் நாங்கள் வரோம். எங்க அண்ணன் சம்பாதிச்சா என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்கிறேன். எங்க அண்ணன் அதை விட்டு வந்து எங்களுக்காண்டி அரசியல் களத்தில் இங்கே கஷ்டப்பட போறார். ஸோ எனக்கு இந்த மாதிரி பொருளாதார அறிவு இல்லாமல், என்ன பேசிக் நாலேஜ் இல்லாமல் வாய்க்கு வந்து உட்காந்து அடிச்சு விடுறவங்களுக்கு இந்த வீடியோ தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. ஒரு சினிமா எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ப்ரொடியூசர் எப்படி சம்பாதிக்கிறாரு, ஒரு ஹீரோ எப்படி சம்பாதிக்கிறாரு, அல்லது இந்த ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, இந்த உலகமே எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சூட்சமத்தை இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிறைவோடு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கூர்மையான சில முக்கியமான விமர்சனங்கள் வரும்போது அதை ஸ்பெசிஃபையாக நம்ம அட்ரஸ் பண்ணி ஏதாவது நம்ம செய்யலாமா, ஏதாவது நம்ம பேசலாமா, இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படி இருந்தாலும் இதை இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ச்சி அதை பற்றிலாம் பேசலாம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து, குறிப்பாக தாவேகா சார்ந்து ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.